ஏர் இந்தியா விமான விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 265 அதிகரித்துள்ள நிலையில் விபத்து குறித்து தேசிய விசாரணை முகமை விசாரணையை துவங்கியுள்ளது. அகமதாபாத்தில் இருந்து நேற்று முன்தினம் பிற்பகல் 1:30 மணிக்கு லண்டன் நோக்கி 242 பயணிகளுடன் ஏர் இந்தியாவின் போயிங் 787 ட்ரீம்லைனர் விமானம் புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட ஓரிரு நிமிடங்களிலேயே அருகில் இருந்த பிஜே மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து எரிந்தது. இந்தியாவில் அண்மை காலத்தில் நடந்த மிக கொடூரமான இந்த விமான விபத்தில் விமானத்தில் பயணம் செய்தவர்களில் ஒருவர் தவிர மற்ற 241 பேரும் தீயில் கருகி உயிரிழந்தனர். மேலும் மருத்துவக் கல்லூரி உணவகத்தில் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்த மாணவர்கள் 5 பேர் பலியானார்கள். 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்களில் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சிவில் மருத்துவமனைக்கு நேற்று வரை உயிரிழந்தவர்களின் 265 உடல்கள் கொண்டுவரப்பட்டதாக அகமதாபாத் மாநகர் காவல்துறை துணை ஆணையர் கண்ணன் தேசாய் கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரின் நிலை மோசமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இறந்தவர்களின் உடல்களை தேடி உறவினர்கள் கண்ணீருடன் மருத்துவமனைகளில் வெளியே கதறி எழும் காட்சிகள் நெஞ்சை பிடிவதாக உள்ளது. விமான விபத்தில் பலியான 6 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. எஞ்சியவர்களின் உறவினர்களை கண்டறிந்து உடல்களை ஒப்படைக்க DNA பரிசோதனை செய்யும் நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் டிஜிட்டல் குரல் பதிவு பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய புலனாய்வு அமைப்பு சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையை துவக்கியுள்ளது. சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் உள்ள விமான விபத்து புலனாய்வு பணியகமும் விபத்து குறித்து விசாரணையை தொடங்கியது. இதனிடையே போயிங் 7878 மற்றும் 787-9 விமானங்களில் கூடுதல் பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் உள்துறை செயலாளர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ள மத்திய அரசு விபத்துக்கான காரணம் குறித்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய அறிவுறுத்தியுள்ளது.